கர்த்தரும் இரட்சகருமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. சங்கீதம் 43:4. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற வார்த்தை, எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எதை நம்முடைய மகிழ்ச்சியாய் கொண்டிருக்கிறோம் அல்லது யாரில் நாம் மகிழ்கிறோம்? தாவீதின் வாழ்க்கையில எத்தனை நன்மைகள், எத்தனை உயர்வுகள், எத்தனை அனுகூலங்கள் அவன் வாழ்க்கையில தேவன் கொடுத்தார். தாவீது அவைகளிலல்ல மகிழ்ச்சியா இருந்தது, அவைகளை தந்த தேவனிடத்திலே அவன் மகிழ்ச்சியா இருந்தான். தாவீதினுடைய சந்தோஷம் என்னவென்று கேட்டால், தாவீது சொல்லுவார், அவர்தான் என் சந்தோஷம், அவர் சமூகம் தான் எனக்கு சந்தோஷம். பாருங்கள், யோனாவை நினிவேக்கு அனுப்புகிறார். யோனா நினிவேல போய் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு தள்ளி போய் உட்கார்ந்து ஒரு குடிசை போட்டு உட்கார்ந்து நினிவேக்கு சம்பவிக்க போகிறவைகளை பார்க்கும்படிக்கு உட்கார்ந்து இருக்கிறான். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டார். யோனாவுக்காக செய்கிறது முழுவதும் கர்த்தர். ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை ஓங்கி வளர பண்ணுகிறார். யோனா ஆமணக்கை தனக்காக வளர பண்ணின கர்த்தர் பேரில் சந்தோஷமாயிராமல் இந்த ஆமணக்கின் மேல் சந்தோஷமாயிருந்தார். மறுநாளிலே ஒரு பூச்சி வந்து என்ன செய்கிறது, அந்த ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இந்த பூமியின் மேல, பூமிக்குரியவைகள் மேல நம்முடைய சந்தோஷத்தை, இதுதான் என் சந்தோஷம் என வைப்போமானால், இந்த பூமிக்குரியவைகள் எல்லாமே மாயை, மாய்ந்து போகக்கூடியவைகள். இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் நாளைக்கு இருக்காது. நம்முடைய சந்தோஷம் நிலைத்திருக்க ஒரே வழி என்ன தெரியுமா? தேவன் தந்த நன்மையை அல்ல, நன்மையை தந்த தேவன் பேரில் சந்தோஷமா இருக்க வேண்டும். இங்க யோனா என்ன செய்திருக்கணும்? ஆண்டவரே, எனக்கு நிழல் உண்டாக, என்னுடைய மனமடிவுக்கு நீங்களாக, எனக்காக ஒரு ஆமணக்கு செடி முளைக்க பண்ணினீரே, நீரே என் சந்தோஷம். அப்படி பார்க்க வேண்டும். நம்மில் அநேகர், நாம் பல நேரத்துல நன்மை தந்த தேவனை பார்ப்பதற்கு பதிலாக தேவன் தந்த நன்மையை மட்டும் பார்க்கிறோம். நம்முடைய பார்வை, நம்முடைய ஃபோக்கஸ் அதன் மேலதான் வைக்கிறோம். எத்தனையோ பேர் போவாஸ் வயல் நிலத்துல கதிர் பொறுக்க வந்தார்கள். எல்லாரும் சிந்தப்பட்ட கதிரை பொறுக்கி கொண்டு போகிறதுல தான் குறியா இருந்தாங்க. ஆனா ரூத் மட்டும் கதிரை சிந்து விட்ட போவாஸை பார்க்கிறார். போவாஸ் ரூத்துக்கு நிரந்தர சந்தோஷமாகவே மாறிவிட்டார். நம்முடைய சந்தோஷம் யார்? எதிலே சந்தோஷப்படுகிறோம்? தேவைக்காக மட்டும் தேவனிடத்தில் வருகிறோமா அல்லது தேவனே என் தேவை என வருகிறோமா? அவரே நம்முடைய சந்தோஷமா இருக்கட்டும். தாவீதை போல நாமும் சொல்லுவோம், எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற என் தேவன். ஆமென். அப்படியே கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஒவ்வொருடைய சந்தோஷமும் நிலைத்திருக்க கிருபை செய்வாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்டு பேசின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பல நேரத்துல ஆண்டவர் இம்மைக்குரியவர்கள் மேல சந்தோஷப்படுகிறோம். அது இருக்கும்போது மகிழ்கிறோம், இல்லை என்ற நிலை வரும்போது சோர்ந்து போகிறோம். எங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இந்த நாளில் எங்களோடு பேசினீரே. நீரே, உம்முடைய சமூகமே எங்கள் சந்தோஷம். இதிலே எங்களை வளர பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.